ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான கண்டென்ட் பார்க்கலாங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி போடக்கூடிய ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்மளை மாதிரி இருக்க ஒரு இல்லத்தரசிகளுக்குங்க. நானும் உங்களை மாதிரி இல்லத்தரசியாக தான் இருக்கேன். இப்போ நிறைய இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். அது என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன ஃபீலிங் தெரியுங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்காரர் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வராரு. ஆனால் நாம் வந்து வீட்டில் தான் இருக்கோம். வீட்டு வேலையை மட்டும் தான் பார்க்குறோம், குழந்தைகளை தான் பார்த்துக்குறோம். நம்மளால் நம்ம வீட்டுக்காருக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சம்பாரித்து ஒரு பணத்தை கொடுக்க முடியலையே, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக நம்மளால் பணத்தை சேமிக்க முடியல, நம்ம வீட்டுக்காருக்கு நம்மளால் எந்த ஒரு ஃபினான்சியல் ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க. ஸோ அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு சூப்பரான 6 டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபீலிங் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இனிமேல் அந்த ஃபீலே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் இனிமேல் பணம் சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு ஒவ்வொரு மாதமாக சம்பாரிச்சுட்டு கொண்டு வந்த பணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாங்க. இப்போ நாம் தான் வந்து நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறதுலேருந்து நம்ம ஹோமை வந்து மேனேஜ் பண்ணுற வரைக்கும் நாம் தான் எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ காலையில் வீட்டுக்கார் வீட்டிலேருந்து வேலைக்குன்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பிட்டா அவங்க சாயந்தரமோ இல்லை ஈவினிங்கோ அந்த மாதிரி தான் வராங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்க டைமில் நாம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே இருக்கோம், குழந்தைங்களை பார்த்துக்குறோம், எல்லா வேலையும் நாம் தான் செய்கிறோம். ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு தேவையான சாமானை வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுடைய பொறுப்பாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்க சம்பாரிச்சிட்டு வராங்க, வீட்டுக்காகன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தில் நம்ம எப்படி வந்துட்டு பணத்தை சேமிக்கலாம்? இப்போ ஒரு வேலைக்கு போய் நம்ம சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்தவங்க கூட நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. ஆனால் நாம் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் எந்த ஒரு சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்காம நம்மக்கிட்ட வர பணத்தை, அதாவது நம்ம வீட்டுக்கார் நம்மக்கிட்ட சம்பாரிச்சிட்டு வர பணத்தை நாம் செலவை கொஞ்சம் குறைச்சி அது மூலியமாக பணத்தை சேமிக்கலாம் இல்லைங்களா? இது எல்லாராலையும் முடியும். நம்மள மாதிரி வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கு இது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நானும் இப்படி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நானும் வந்துட்டு வெளியே போய் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 சூப்பரான அழகான குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறது, வீட்டை மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் டே ஃபுல்லாக. அதனால் என்னால் வந்து வெளியே போய் வேலைக்குன்னு போக முடியல. ஆனால் என்னால் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குற பணத்தில் நான் எப்படி வந்து சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு சூப்பரான 6 டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக தான் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஒரே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேங்க. எப்படி என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னுடைய டெலகிராம் சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு நான் சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் அமேசானில் வந்துட்டு அப்பப்போ ஆஃபர் டீல்ஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லைங்களா? என்னுடைய டெலகிராம் சேனலில் நான் டே டு டே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் வீடியோ, சேவிங்ஸ் ரிலேட்டடான நியூஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட டெலகிராம் சேனலுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் சேனலுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோக்கு கீழே வர டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்படி இல்லைனா என்னோட சேனலோட ஹோம் பேஜுக்கு போங்க. ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட என்னோட சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் யூடியூப்பில் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோட டெலகிராம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப வளவளன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை தப்பாக நினைக்காதீங்க. இது ஒரு ஜாலியான ஒரு வீடியோவாக போகணுன்னு தான் சொல்லிட்டு உங்கள் கூட ஜாலியான ஒரு பேச்சாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இனிமேட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு பணமெல்லாம் கொட்டணும்னா இந்த சூப்பரான 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீட்டில் எப்பயுமே வந்துட்டு ஒரு மந்த்லி பட்ஜெட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாருமே பண்ணுவோம். எல்லாருக்குமே வந்துட்டு பணத்தை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேமிக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு பழக்கம் இருக்கும், அந்த ஆசையும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதையும் தாண்டி நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அந்த 6 வழிகள் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 6 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னமும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கலாங்களா? பட்ஜெட் போடுறது தாங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுங்களா? பட்ஜெட் போடுறதுனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. இந்த மாதம் பட்ஜெட் போட்டேன், ஆனால் பட்ஜெட்டுக்கு மேலே தாண்டி வந்து செலவாகிட்டே தான் போகுது. எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து பட்ஜெட் போடுறதே வேஸ்ட்டு, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து
உங்களுடைய சேலரி, அதாவது உங்களுடைய சேலரின்னு சொல்லுறது உங்கள் வீட்டில் இருந்து வீட்டுக்காரர் சம்பாதிச்சிட்டு வர சம்பளத்தை தான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ 30,000 ரூபாய் அவங்க சம்பாதிச்சிட்டு வராங்கன்னா அந்த 30,000 ரூபாயில் வந்துட்டு 50% நம்ம எடுத்து வச்சிடணுங்க. அது எதுக்கு தெரியுங்களா, நம்மளுடைய அந்த மாதத்துக்கான அன்றாட செலவுகளுக்கு 50% சொல்கிறது வந்துட்டு 15,000 ரூபாய் இல்லைங்களா. அந்த 15,000 ரூபாயில் தான் நம்ம கரண்ட் பில்லு, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் ரெண்ட்டு பே பண்ணுறது, இல்லை நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா இஎம்ஐக்கு, பாலுக்கு, காய்கறிக்கு, மளிகை செலவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து வச்சிடணும் சரிங்களா. நான் அந்த 50% பணத்தில் தான் நம்ம அந்த மாதத்துடைய செலவுகளை பார்க்கணும் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்ம எங்கெங்கெல்லாம் பணத்தை தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் நம்மளுடைய சேவிங்ஸுக்கு முதல் படியாக இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீதி இருக்க 10% வந்து உங்களுடைய சேவிங்ஸுக்காக நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. இப்போ நிறைய பேர் வந்து பட்ஜெட் போடுறதுனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் இதுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து காய்கறி வாங்குறேன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து 2,000 ரூபாய்க்குள்ளே காய்கறி வாங்கிடணும், இல்லை 1,500 ரூபாய்க்குள்ளே காய் வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனான ஒரு ரூல் வச்சுருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த ரூல் நம்ம வைக்கும்போது ஒரு விஷயத்தில் நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா கூட நமக்கு கண்டிப்பாக டென்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்து செகண்ட் டிப்ஸ் என்ன தெரியுங்களா. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கார சம்பளம் வந்ததுன்னே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சேலரியிலேருந்து அந்த 10% வந்து எங்களுடைய சேவிங்ஸுக்காக நாங்கள் ஒரு பர்ஸ்லையோ இல்லை பேங்க்லேயோ நாங்கள் மாற்றி விட்டுருவோம். மோஸ்ட்லி வந்துட்டு நான் பேங்க்கில் தான் வச்சுருப்பாரு. அவங்க சேலரி வந்ததுடனே ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு தான் வரும். பேங்க்கில் வந்ததுடனே நம்ம சேவிங்ஸுக்குன்னு எவ்வளோ பணத்தை வந்து வைக்கிறோமோ அந்த பணத்தை நாங்கள் பேங்க்லேயே அக்கௌண்ட்லேயே தான் வச்சுக்குவோம். அப்புறம் பேலன்ஸை தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அந்த எடுத்துகிட்டு வர பணத்தில் தான் நாங்கள் அந்த மாதத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து வச்சுக்குவோம் சரிங்களா. ஒவ்வொரு மாதமும் இப்படி தாங்க நாங்கள் 2 பேர் உட்காந்து நாங்கள் வந்துட்டு இப்போ வீட்டு செலவுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதுவும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய சேமிப்புக்கான முதல் பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சிவ்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஸ்மார்ட் சேவிங்ஸுங்க. இப்போ நம்ம இல்லத்தரசியாக இருக்கனால நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம ஸ்மார்ட்டாக தான் யோசனை பண்ணுவோம் இல்லைங்களா. ஏன்னா நாம் வந்து நம்ம வீட்டுக்கு நாம் தான் கிங்கு. அதனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் இல்லாமல் போகக்கூடாதுங்க. லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பையில் லிஸ்ட் இல்லாமல் நிறைய பொருளாக வாங்கிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் இதை போய் வாங்கிட்டு வந்திருக்குமே, இது வந்து நமக்கு தேவையில்லை ஆனால் தேவைப்படுற பொருளை வாங்காமல் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் தனியாக வந்து கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வருவோம். அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு தனியாக காசு செலவாகிடும். ஸோ ஸ்மார்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பொருளை வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம விடவா செய்வோம், அதை வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த பொருள் தேவையே இல்லைனா கூட பை 1 get 1 ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அது உங்களுக்கு செலவு தான் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா. அப்புறம் பல்க் குவான்டிட்டியை நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பருப்பு வாங்குறீங்க, ஆயில் வாங்குறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு எப்படினாலும் 1.5 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி பல்காக தான் வாங்கிக்குவோம். அது சரிதான், அது எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு பொருள் இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதத்துக்கு தேவையான அளவு தான் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குற மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு அந்த பொருளை வாங்கி வச்சுடுவாங்க. எந்தெந்த பருப்பு, இந்த அஞ்சரை பெட்டி சாமானம் எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷ சாமான்னு சொல்லுவாங்க. அந்த வருஷத்துக்கான சாமான அந்த பொருளை வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ நாமளாம் வந்துட்டு அதை வாங்கி வச்சா அந்த பொருளில் பூச்சி விழுந்துடும், நம்மளால் சுத்தம் பண்ண முடியாது. அதனால் ஒரு 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி ஒரு பல்க் குவான்டிட்டியாக வாங்கிக்கலாம் சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டிலே சமைங்க. வீட்டில் சமைச்சா தான் நம்மளால் வந்துட்டு பணத்தை சேமிக்க முடியும். வீட்டுக்கார் சொல்லுவாங்க கடையில் வாங்கிட்டு வரமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வேண்டாங்க நான் வீட்டிலே சமைச்சிட்றேங்க அப்படின்னு நீங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு யோசனை பண்ணணும், யோசனை கொடுக்கணும் சரிங்களா. அப்போ தான் நம்ம வீட்டிலேருந்தே நம்ம பணத்தை நம்ம சேமிக்க முடியும். அடுத்து வந்து கேன்சல் அன்னெசசரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி தான் நிறைய வீட்டில் வந்துட்டு நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்துட்டு பணம் கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம எதுக்குங்க, நம்மக்கிட்ட வந்து மொபைல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் வந்துட்டு யூடியூப் பார்க்குறோம், வீட்டில் டிவி இருக்குது, கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். அப்போ எதுக்குங்க இது தேவையில்லாமல் நம்ம பண்ணுறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணுங்க. ஸோ சரி, இதை கட் பண்ணிவிடுங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதை நம்ம பார்த்து ரீசார்ஜ் பண்ணணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லவா. இப்போ உங்கள் வீட்டில் 2 மொபைல் இருக்குது, உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குது, உங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஒரு மொபைல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மொபைலுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ரீசார்ஜ்னு சொல்கிறது வந்து என்ன தெரியுங்களா, ரீசார்ஜ் ப்ளஸ் நெட் பேலன்ஸ் சரிங்களா. ஒரு மொபைலுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கார வெளியே போகிறேன்னா அவங்க மொபைலுக்கு மட்டும்
என்ன வேணுமோ ரீசார்ஜ் பண்ணுறதுனா அவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் ப்ளஸ் நெட் பேக் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டா நாம் நெட் பேக் யூஸ் பண்ணுறோம், வீட்டில் தான் இருக்கோம், இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். வீட்டுக்கார் வந்து சாயந்தரம் வேலையை விட்டுட்டு வரும்போது அவங்க வந்த அப்புறம் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மொபைல் எடுக்கிறாங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து நெட்டை அவங்களுக்கு கொடுத்துடலாம், கடன் கொடுக்கலாம். சரிங்களா, ஹாட்ஸ்பாட் மூலியமாக கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி மொபைல் ரீசார்ஜில் நம்ம கொஞ்சம் பணத்தை குறைக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் இந்த செலவுகளை குறைச்சாதான் மாத கடைசியில் ஒரு பெரிய ஓட்டையே அது மாறாமல் இருக்கும். சரிங்களா, அடுத்த டிப்ஸ் என்னென்னா உண்டியல் பழக்கம் தாங்க. எங்கள் வீட்டில் இன்னமும் நான் சொல்கிறேங்க, என்னோட பெரிய குழந்தைக்கு 9 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னமும் எங்கள் பாப்பா என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து உண்டியலில் டெய்லியும் காசு போடுவாங்க. அந்த காசு எங்கேருந்து வருது தெரியுங்களா? இப்போ கடைக்கு போகிறேன்னா ஒரு சில்லறை வருதுன்னா அது ஒரு பர்ஸில் போட்டு வச்சுடுவேன். காலையில் பாப்பா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பர்ஸ்லேருந்து காசு எடுத்து அந்த உண்டியில் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவாள். அதை பார்த்துட்டு என்னோடய சின்ன குழந்தையும் அவள் ஃபாலோ பண்ணிட்டு வரா. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு டிப்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு சின்ன காசு தாங்க பெரிய பணமாக மாறி நிற்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீ காஃபி குடிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கணக்கு போடுங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு டீக்கு செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது பாருங்க, 300 ரூபா ஆகுது. நீங்கள் 300 ரூபாவை உங்களை குறைக்க சொல்லலைங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 30 டைம் குடிக்கிறீங்கன்னா அது வந்து 15 டைமாக அந்த டீ காஃபிக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் உங்களுக்கு 150 ரூபா அந்த மாதத்தில் சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதை வந்துட்டு நீங்கள் உண்டியலில் போடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்த சூப்பரான டிப்ஸ் என்ன தெரியுங்களா? சேவ் எலக்ட்ரிசிட்டி தாங்க. இப்போ ஏன்னா நாம் தான் வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாமே வேலைக்கு போயிடுறாங்க, நாம் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். நாம் எதில் கண்ட்ரோல் பண்ண முடியுதோ இல்லையோ எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்மளால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. வீட்டில் தான் இருக்கோம், சும்மா தான் இருக்குன்ற சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் டிவி ஆன் பண்ணி வைக்கிறது, ஃபேன் ஓடிட்டே இருக்கிறது, லைட் ஆன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கேன். நாங்கள் வந்து மேல் மாடியில் இருக்கனால எனக்கு கதவு திறந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காற்று வராதனால நான் மோஸ்ட்லி ஃபேனே போட மாட்டேங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபேன் போடாமலாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தான் சொல்கிறேன். டிவி உங்களுக்கு தேவையான டைமில் மட்டும் டிவி ஆன் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் செலவை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கார் பாவம் இல்லைங்க, நமக்காக நம்ம குழந்தைங்களுக்காக எவ்வளோதான் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இது மூலியமாக ஹெல்ப் பண்ணலாம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா அது 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கரண்ட் பில் கம்மியாக தான் ஆகும். தெரியுங்களா, இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு மாத பில்லை நீங்கள் கம்மி பண்ணாலே அந்த பணம் உங்கள் சேமிப்பில் வந்துடும் இல்லைங்களா. அதனால தான் இந்த 6 டிப்ஸு நான் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் சும்மாலாம் சொல்லலைங்க. இந்த 6 டிப்ஸும் நம்மளால் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளால் பட்ஜெட் போட முடியும். நாம் மட்டும் பட்ஜெட் போட மாட்டோம், வீட்டுக்காரோட சேர்ந்து தான் பட்ஜெட் போடுவோம். அப்புறம் பணம் வந்ததுனே ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அடுத்தது வந்து ஸ்மார்ட்டாக சேவிங்ஸ் பண்ணணும். நாம் வந்துட்டு இல்லத்தரசியாக இருக்கும், ஸ்மார்ட்டாக தான் இருப்போம். அதனால தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பணம் கட்டுறதா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள். உண்டியல் பழக்கம் ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுடைய சேவிங்ஸுக்கு. அப்புறம் சேவ் எலக்ட்ரிசிட்டி, நம்ம வீட்டில் இருக்கனால கண்டிப்பாக மின்சாரத்தை நம்மளால் சேமிக்க முடியும். அது மூலயமா பணத்தை மிச்சம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோடய டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.